நான் எதுக்கும் பெரியத்தையே ஜாக்கிரதையா இருக்க சொல்லணும். ஒருவேளை அவங்களும் இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். அப்புறம் ஸ்ருதிக்கு எப்படியாவது புரிய வைக்கணும். அவதான் என் தங்கச்சி ரோஹிணிங்க. இப்ப அவளால மட்டும்தான் வெளியே இருந்துகிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும். ஆனா இப்ப வீட்டை விட்டு நான் எப்படி வெளியே போவேன்? ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, அம்மா தாயே எனக்கு உதவி பண்ணுங்க, ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க. சீமா, உனக்கு என்ன ஆச்சு? அவளை உள்ள கூட்டிட்டு போ. நான் ரூம்குள்ள போக மாட்டேன். ஏன் சஞ்சனா, நீ எதுக்காக அந்த ரூமுக்குள்ள போக மாட்டேன்னு சொல்ற? நான் அந்த ரூம்குள்ள போக மாட்டேன். பரவாயில்ல சீமா, நீ அவளை எங்கேயே கீழே ரூம்லயே தூங்க வச்சிரு. பெரியத்த ரூம்ல படுக்க வைமா. லட்சுமி அம்மாவுக்கும் லீலாவுக்கும் இவளை பத்தின உண்மை தெரிஞ்சிச்சு. அதனால்தான் இவ அவங்கள கொன்னுட்டா. இவ சின்ன பாட்டிய வற்புறுத்தி இவ செஞ்ச தப்புக்கு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டா. அதனாலதான் இவளால அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இவ ரோகிணி இல்ல. இவ்வளவு நாள் நம்ம குடும்பத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கிறது இவதான். நம்ம வீட்டுல இருக்கிற பொண்ணு ஒருவேளை அவ ரோகிணி இல்லைன்னா, அப்படின்னா நம்ம ரோகிணி இவதானா? அந்த அம்பர் நிரபராதின்னு எனக்கு தெரியும். ஆனா சீமா எதுக்காக உண்மையை மறைக்கிறா? அப்படி என்ன பயம் அவளுக்கு? சீமாவை பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்காது. பின்னாடி பாரு. இல்ல, இங்க பாருமா ஸ்ருதி. ஸ்ருதி, ஸ்ருதி. அஞ்சலி, சஞ்சனாக்கு உடம்பு சரியில்லைல்ல? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் வெளியே போய் விளையாடுங்க. சஞ்சனாக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம். சரியா செல்லம்? போங்க, இவனையும் கூட கூட்டிட்டு போய் விளையாடு. சரியா? அண்ணி, நீங்க அஞ்சலியை பத்தி கவலைப்படாதீங்க. அவளை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம். அப்புறம் ஹால கிளீன் பண்றதுக்கு ஒரு 2 hours ஆகும். அது வரைக்கும் நீங்க உங்க ரூமை லாக் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாரும் தெரியாம ரூம்குள்ள வந்துடக்கூடாது. இல்லைன்னா தேவையில்லாம சஞ்சுவோட தூக்கம் கெட்டு போயிடும்ல. அப்புறம் உங்களுக்கும் அடிபட்டிருக்கு, நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆமாக்கா, இப்போ உங்களுக்கு நிச்சயமா ஓய்வு தேவை. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு ரூம்குள்ள யாரும் வரமாட்டாங்க. சஞ்சனாவும் நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்ப போனா எந்த பிரச்சனையும் இல்ல. இதுதான் சரியான நேரம். நான் எப்படியாவது பெரியத்தைய போய் பார்த்தே ஆகணும். அப்புறம் அந்த ஸ்ருதி இல்ல, என் தங்கச்சி ரோகிணி, அவளை பார்த்து நான் அவகிட்ட சொல்லணும். அவதான் ரோகிணி பரத்வாஜன். அவ ஸ்ருதி இல்லைன்னு சொல்லணும். ஆனா நான் இங்கிருந்து எப்படி வெளியே போறது? அம்மாடி, நீ நீ நல்லா இருக்கல்ல? போலீஸ் அமர பிடிச்சிட்டு போனாங்க. அதாவது நான் அமர பார்க்க வந்தப்பதான் போலீஸ் அவரை பிடிச்சிட்டு போனாங்க. ஏன் நீ அமரை ஏன் சந்திக்கணும்னு நினைக்கிற? அம்மாடி, நீ என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சா சொல்லு, இல்லன்னா பரவாயில்ல இருக்கட்டும். இல்லம்மா, அன்னைக்கு ராத்திரி உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லையே.
அப்ப இந்த ராத்திரியில இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு, ஆனா ஒரு கேள்வி கூட பதில் இல்ல. ஒருவேளை நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லா கேள்விக்கும் விடையை கண்டுபிடிச்சிடலாம். நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கேன். எனக்கு ஒரு பார்க்க வரும்போது போலீஸ் எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. ஆனா எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. அமர் நிரபராதின்ற விஷயத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா சீமா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்த நீ உறுதியாக்கிட்ட. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவ அந்த பொய்யான பொண்ண பத்தின ரகசியம் ஏதோ ஒண்ணு பயங்கரமா இவளுக்கு தெரிய வந்திருக்கு. அப்புறம் எப்பவும் போல அவ குடும்பத்தோட பாதுகாப்புக்காக தான் எல்லாத்துக்கும் வாய மூடிக்கிட்டு இருக்கா. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்கிட்ட அமர் இந்த விஷயம் மட்டும் தான் சொன்னாரு. அதாவது நானும் அவரும் சேர்ந்து ஏதோ உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாரு. என்னால உன்னோட குழப்பத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஒண்ணு, எல்லாமே சரியாயிடும். அந்த அம்மன் எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. சரி, இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன். நீ இங்கே இரு. நான் போய் சீமாவை இங்க அனுப்பி வைக்கிறேன். அவளுக்கு உண்மை என்னன்னு தெரியும். உன்னோட எல்லா கேள்விக்கும் அவ பதில் சொல்வா. நீ நீ இங்கே இரு. நான் போய் அவளை... ஒரு நிமிஷம். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரின்னு தோணல. என்னால எங்க அப்பா அம்மா எந்த விதமான பிரச்சனை மாட்டிக்கிறதையும் நான் விரும்பல. இல்லம்மா, இல்ல, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன்னோட அம்மா அப்பா எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க மாட்டாங்க. ஆனா வரப்போற பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆமா ஸ்ருதி, உன்ன மாதிரி என் மனசுல நிறைய கேள்விகள் இருக்கு. என் குடும்பமும் இப்ப இக்கட்டான சூழ்நிலையில தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. பாருமா, உன்னாலதான் எங்க குடும்பத்துக்கு உதவி பண்ண முடியும். நீ கொஞ்ச நேரத்துக்கு இங்கே ஏறுமா. நான் போய் சீமா உடனே அனுப்பி வைக்கிறேன். நீ இப்படி கூட நினைச்சுக்க. உன்னோட அம்மா உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறாங்கன்னு. நீங்க என்ன காரியம் பண்றீங்க? என்னை விட பெரியவங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க. சரி, நான் இங்கே இருக்கேன். நன்றிம்மா. நல்லா இருப்போம்மா. ஒரு தடவை சீமாவும் ஸ்ருதியும் பேசிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும். பெரியத்தை எனக்காக கோயில்ல காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் சீக்கிரம் போய் ஆகணும். டேய், ஓடாதடா, நில்லு. அடிப்படலையே, ஒண்ணும் ஆகலல்ல. அவன் அந்த பக்கமா ஓடினான். அது பாட்டி, நீங்களா? நீங்க கோவில்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்டீங்க? அது என் மனசு ரொம்ப கலக்கமாவே இருந்தது. அதான் கிளம்பி வந்துட்டேன். என்ன விஷயத்த ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? நீங்க இப்படி எல்லாம் யோசிக்க கூடாது பெரியத்த. உங்களுக்கு தெரியும்ல, எவ்வளவு பெரிய கஷ்டத்திலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சக்தியா மாறுறது நம்ம குடும்பத்துல எல்லாருக்குமே தெரியும்னு நீங்க தானே எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. அத்தை, எங்க சக்திக்கு நடுவுல எந்த சங்கடமும் எந்த குழப்பமும் ரொம்ப நேரத்துக்கு இருக்காதுல்ல அத்தை? நீ ரொம்ப சரியா சொன்னம்மா. அந்த கஷ்டம் எவ்வளவு பெருசா இருந்தா என்ன,
நம்முடைய ஒற்றுமைக்கு முன்னால அதால எதுவும் செய்ய முடியாது. ஆமா பெரிய பாட்டி, நானும் அக்காவும் நீங்க இத்தனை நாள் பண்ண பிரார்த்தனைக்கும் நம்மளுடைய குடும்பத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வர விட மாட்டோம். ஒருவேளை பெரிய பாட்டிக்கு என்னை பத்தின ரகசியம் தெரிஞ்சிருச்சா என்ன? அவங்க கையை பிடிச்சு இப்பவே அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அவ உங்களை தொட்டே புரிஞ்சுப்பா நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு. இப்ப நான் என்னோட மனசை சாந்திப்படுத்தி ஆகணும். அம்மா தாயே, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. பெரிய பாட்டி இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க? எனக்கே எதுவும் தெரிய மாட்டேங்குது. அம்மாடி, நம்ம குடும்பத்து மேல அந்த தாயோட ஆசீர்வாதம் என்னைக்கும் இருக்கும். நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். சரிங்க பாட்டி. சீமா எங்க? அவங்க உங்களுடைய ரூம்ல இருக்காங்க. சஞ்சு கூட ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியா? சீமா ஸ்ருதிய சந்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏதாவது ஒண்ணு பண்ணி நான் சீமா கிட்ட பேசியே ஆகணும். பெரியத்தை இங்கதானே இருப்பாங்க. ரோகிணி, என்னைக்கும் நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்களும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தா போதும், நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். உங்க உயிரை நான் எப்படி பெரிய விடுவேன்? ஏன்னா உங்க உயிர் தான் என்கிட்ட இருக்கே. எத்தனை வருஷமா அஸ்வினி யூஸ் பண்றீங்க? கடந்த 12 வருஷமா? ஓ, எனக்கு முடி கொட்டுறது பொடுகு தொல்லை எதுவும் இல்ல. முடியும் வேகமா வளருது. ஹெல்தி, டேஸ்டி, ஹெல்தி, டேஸ்டி, ஹெல்தி, டேஸ்டி, டேஸ்டி. ஆனாலும் நீங்க இங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கிளம்பி இல்லாமன்னு நான் இப்பதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி சொல்லுங்க, உண்மை தெரிஞ்சுக்க நான் உங்களுக்கு என்னெல்லாம் உதவி பண்ணணும்? எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உனக்கு மட்டும்தான் சொல்லணும். என்ன? தேங்க் காட். ப்ளீஸ் அது என்னன்னு சொல்லுங்க.
உன்கிட்ட சொல்ல போற விஷயத்த நல்லா கவனமா கேட்டுக்கோ. ஒருவேளை உன்னால நான் சொல்ற விஷயத்த நம்ப முடியாம கூட போகலாம். ஆனா அதுதான் உண்மை. உன்னை பத்தின உண்மை. நீங்க என்ன சொல்ல போறீங்க? அது வந்து நீ ஸ்ருதி வர்மா இல்ல, என்னோட அன்பு தங்கச்சி ரோகிணி. பரத்வாஜ் குடும்பத்தோட மருமக. இங்க பாரு, நான் சொல்றத நம்பு. இதுதான் உண்மை. இல்ல, இது உண்மை இல்ல. போய் சொல்றீங்க. உண்மை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் என் முகத்தை பயன்படுத்திக்கிட்டு என்ன சிக்க வைக்க பாக்குறீங்க? இல்ல ரோகிணி, நான் இதுக்காக. நான் உங்க ரோகிணி இல்ல, ஸ்ருதி வர்மா. இல்ல, நீ ஸ்ருதி இல்ல. நீ என்னோட ரோகிணி. நீ என்னோட தங்கச்சிமா. நீ சித்தார்த்தோட மனைவி. எங்களோட பரத்வாஜ் குடும்பத்தோட செல்ல மருமக. ப்ளீஸ், நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு ரோகிணி. என்ன இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுருக்காங்க. அப்புறம் எந்த பொம்பளை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளோ, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாலும், அவ இப்போ நம்ம வீட்டுல தான் இருக்கா. உன் பேரு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளை பத்தின உண்மை எனக்கு தெரியும். இருந்தாலும் அவளுக்கு எதிராக என்னால ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்ய முடியல. ஏன்னா ஒருவேளை அவளுக்கு எதிராக நான் ஏதாவது பண்ணனா அவ உன்னை என்ன பண்ணுவா தெரியுமா? நிச்சயமா உன்னோட உயிர் எடுத்துருவா. இதுக்கும் தயங்க மாட்டா ரோகிணி. பிளீஸ், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. எதுவும் பண்ண முடியாம அவ என்ன கட்டி போட்டுட்டா. ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாக்கிட்டா. அப்புறம் உன்னால மட்டும்தான் இங்க வெளியே இருந்துகிட்டு எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும் ரோகிணி. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்பவும் போல நம்ம குடும்பத்துக்கு இந்த விஷயத்தால எந்த ஒரு ஆபத்தோ இல்ல கஷ்டமோ வராம நாம தான் பாத்துக்கணும் ரோகிணி. நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்ல. உனக்கு நான் சொல்றது உனக்கு புரியுது இல்ல ரோகிணி? உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிச்சே ஆகணும். சாய்ஸே இல்ல. ரோகிணி, எந்த பொம்பளை இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சாலும் அவளை பத்தின உண்மையை நான் உனக்கு சொல்றேன். நான் எந்த உண்மை கேட்க விரும்பல. அதோட நான் உங்களோட ரோகிணி இல்ல, நான் ஸ்ருதி வர்மா. ரோகிணி, நான் சொல்றது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அங்க உன் பேரு சொல்லி யாரு நம்ம வீட்டுல தங்கிட்டு இருக்காளோ அவ ரொம்ப மோசமானவ. உன்னை வசியம் பண்ணி வச்சிருக்கா. அதனாலதான் உனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அப்புறம் இந்த விஷயத்த அந்த பொம்பளையே தான் வாயால ஒத்துக்கிட்டா. என்ன வசியமா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல. சரி, ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஒருவேளை ஒருத்தங்க உங்களுக்கு எதிரா இருக்காங்கன்னா அவங்களுடைய பிளானை எதுக்கு உங்ககிட்ட வந்து சொல்லணும்? மனிதாபிமான அடிப்படையில நான் உங்களுக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ நீங்க ஒரு பைத்தியம் மாதிரி பேசுறீங்க. நான் இப்பவே கிளம்புறேன். ரோகிணி, நில்லு, போகாத. நான் சொல்றது உண்மைதான். நான் சொல்றது நம்ப. கையை விடுறீங்களா? என் அம்மா அப்பா எனக்காக வெயிட் பண்றாங்க. நீங்க எது போக விடுங்க. உன்னோட அம்மா அப்பா இல்ல. அவங்க ரெண்டு பேரும் இப்ப உன்கிட்ட நாடகம் மாட்டிட்டு இருக்காங்க ரோகிணி. எனக்கு தெரியும், அந்த பொம்பளை தான் அவங்களையும் விலைக்கு வாங்கியிருப்பா. பணத்தோட ஆசையை காட்டியிருப்பா. ஏன்னா அவங்க உன்னை கண்காணிக்கணுங்கிறதுக்காக, உனக்கு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. ரோகிணி, பிளீஸ், நான் சொல்றது கேளுமா. இப்ப நீ யாரு? உங்க அப்பா பண்ண சொல்லிட்டு இருக்கிய அவங்க போய் சொல்றவங்க பித்தலாட்டுக்காரங்க. உன்னை எங்க கிட்ட இருந்து தூரப்படுத்துறதுக்காக தான் அவங்க.
இதுக்கப்புறம் எப்பவும் என் அம்மா அப்பாக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க.